Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to discuss about applications of Ampere circuit law. ஸோ ஆம்பியர் சர்க்யூட் லா வச்சு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 different types of cylinders, solid cylinder, thin hollow cylinder, thick hollow cylinder அப்படின்னு 3 types of cylinders-ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் அண்ட் அவுட் சைடு எப்படி வரப்போகுது அப்படின்றத டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங்காக பண்ண போகிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனலில் ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா 3 types of cylinders. ஓகே, ஸோ சாலிட் சிலிண்டர், அதாவது நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இன்ஃபனைட் லாங் சிலிண்டர்ஸ், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபனைட் லாங் சிலிண்டர் கேரிங் கரண்ட். ஓகே, ஒரு இன்ஃபனைட் லாங் சிலிண்டர் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட சாலிட் சிலிண்டர். ஓகே, சாலிட் சிலிண்டர்ன்றது என்ன அப்படின்னா, ஸோ அதோட ஒரு அயன் பீஸ் ஆஃப் ராடு, ஒரு ராடு எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக வால்யூம் ஃபில்லாக இருக்கிறது. ஓகே, தட் இஸ் என்டையர்லி வால்யூம் ஃபில்லாக இருக்கிறது, எங்கேயுமே ஏர் கேப் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் திஸ் இஸ் அ சிலிண்டர், இதில் வந்து பாட்டம் ஃபுல்லாக ஃபில்லு, என்டையர் ரீஜன் வந்து ஃபில்டு. நான் இந்த ரீஜனை வந்து ஃபில் பண்ணாமல் காமிச்சிருக்கேன், பட் இயர் ஆல்சோ இட் இஸ் ஃபில்டு பை வால்யூம் மாசஸ். புரியுதா? இப்போ இங்கே என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் வந்து 6, பட் லென்த் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் நோட், இன்ஃபனைட் லாங் சிலிண்டர் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அதுக்கு தான் ஆம்பியர் சர்க்யூட் லா வந்து யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பிகாஸ் டியூ டு சம் சிமெட்ரி இஸ் தேர். ஓகே, இப்போது இதில் வந்து கரண்ட் வந்து கீழேருந்து இப்போ மேலே போகிற மாதிரி நான் அசியூம் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பேசிக்கலி இட்ஸ் அ கரண்ட் கேரிங் சிலிண்டர், சாலிட் சிலிண்டர் சொல்கிறோம். இதை சுற்றி என்ன க்ரியேட் ஆகிருக்கும், நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டு சே வாட் அப்படின்னா, இப்போ இந்த சிலிண்டருக்கு வெளியில் என்ன எப்படி ஃபீல்ட் லைன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா, இன் ஷேப் ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். இப்போ ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் ஒயரை சுற்றி எப்படி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் உருவாயிருந்துச்சு, அதே மாதிரி தான் இன்ஃபனைட் லாங் சிலிண்டர். ஸோ இன்ஃபனைட் லாங் சிலிண்டருக்கு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் உருவாக்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உள்ளே பார்த்தாலும் இது வந்து சாலிட் சிலிண்டர் இல்லையா, உள்ளேயும் எப்படி இருக்குன்னா, இதுதான் ஆக்சஸ் ஆஃப் த சிலிண்டர்னு வச்சுக்கோங்க. நடுவில் இருக்கிறது தான் ஆக்சஸ் ஆஃப் சிலிண்டர். இங்கே உள்ளே வந்து என்னது, ரிங் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி கிரியேட்டட். உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகிருக்கும். புரியுதா? எஸ். ஸோ இந்த சிலிண்டரை நான் டாப் வியூலேருந்து பார்க்குறேன் அப்படின்னா, இட் லுக்ஸ் சம்திங் லைக் திஸ். ஓகே, மேலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சர்க்கிள் தெரியும் சிலிண்டரில், பட் ஃபுல் வால்யூம் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகே, கரண்ட் வந்து கீழேருந்து மேலே பார்த்து வருது, தட் இஸ் இட் இஸ் கம்மிங் அவுட் சைட். ஸோ நான் இந்த சிலிண்டர் மேலேருந்து பார்க்குறேன்னு வைங்க, ஐ வில் see a circle full of solid ஃபில்லாக இருக்குது வால்யூமு. ஸோ கரண்ட் ஃப்ளோ த்ரூ அவுட் த வால்யூம். ஸோ இங்கே என்ட்ராகிற கரண்ட்டு என்டையர் வால்யூமில் வெளியில் வருது. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஐன்றது என்னென்னா டோட்டல் கரண்ட், அதாவது டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சிலிண்டர். ஓகே, என்டையர் சிலிண்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு. இப்போ இது வந்து சாலிட் சிலிண்டரில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, த கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ அவுட் த வால்யூம், கான்ஸ்டன்ட் கரண்ட் ஐ தான் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ரைட். இப்போ தின் ஹாலோ சிலிண்டர், தின் ஹாலோ சிலிண்டர்ன்றது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும், உள்ளே ஃபுல்லாக எம்டி. சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லாக வால்யூம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, பட் உள்ளே வந்து எம்டி. நீங்கள் ஃப்ளாஸ்க்கு பார்த்துருக்கீங்களா, உங்களோட வாட்டர் பாட்டில் எடுத்திங்கன்னா இட் லுக்ஸ் சம்திங் லைக் அ சிலிண்டர் ஒன், உள்ளே ஃபுல்லாக எம்டியாக இருக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கு. ஸோ அதுதான் என்னது, தின் ஹாலோ சிலிண்டர். வெறும் சர்க்கம்ஃபரன்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு மெட்டல் இருக்கும், கண்டக்டர். ஸோ உள்ளே ஃபுல்லாக எம்டி. ஸோ இங்கே வந்து கரண்ட் எப்படி, இது மேலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஷேப் தான் தெரியும். இங்கே உள்ள ரீஜன்லாம் எல்லாமே என்னது, எம்டி. இங்கே உள்ள ரீஜன் எல்லாமே நம்மளுக்கு எம்டி. இங்கே கரண்ட் வந்து எங்கே ஃப்ளோ ஆகுது, அரௌண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸில் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஏன்னா நடுவில் ஸ்பேஸ் தானே இருக்குது, நடுவில் எதுவுமே கிடையாது. கரண்ட் வந்து ஃப்ளோஸ் அலாங் த சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ இதுதான் சிலிண்டர் அப்படின்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் அவுட் சைட் ரீஜனில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ கரண்ட் ஃப்ளோஸ் ஆன் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சிலிண்டர். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் அந்த வெளிப்புறத்தில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, உள்ளே எதுவுமே கிடையாது. இது தின் ஆலோ சிலிண்டர். இப்போ திக் ஆலோ சிலிண்டர் என்ன அப்படின்னா, நடுவில் ஒரு ரீஜன் எம்டி, 2 சைடு என்னது திக்காக ஃபில் ஆகிருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஃபுல்லாக எம்டியாக இருக்குப்பா, இந்த இடத்துலலாம் வால்யூம் ஃபில்லாக இருக்குது. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஷேட் பண்ண ரீஜனில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும், இங்கே உள்ளே ஃப்ளோ ஆகாது. ஸோ கரண்ட் வில் ஃப்ளோ லைக் திஸ். ஸோ மேலேருந்து பார்த்தேன்னு வைங்க, மேலே டாப் வியூவிலேருந்து பார்த்தேன் அப்படின்னா ஐ வில் see லைக் திஸ். ஓகே, இதில் வந்து நடுவில் ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், இந்த நடுவில் இருக்க சர்க்கிள் ரேடியஸ் R1, அவுட் சைடு இருக்க சர்க்கிளுக்கு
ரேடியஸ் R2. ஸோ இந்த ரீஜனில் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகே, பட் ஆனால் இங்கே நடுவில் வந்து எம்டி ரீஜன், அங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகாது. புரியுதா? எஸ். ஸோ R1 is the inner radius and R2 is the outer radius. The current flows between inner and outer radius of the cylinder. ஸோ இன்னர் ரேடியஸ்க்கும் அவுட்டர் ரேடியஸ்க்கும் நடுவில் இன் பிட்வீன் என்ன ரீஜன் இருக்குது இதானே, இங்கே தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும், இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகாது. புரியுதா? எஸ். ஸோ தட்ஸ் த பாயிண்ட் டு நோட். ரைட்ப்பா. ஸோ இதில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இம்பார்ட்டண்டான விஷயம் என்னது, ஒன்ஸ் அகெயின் இது இன்ஃபினைட் லாங் கரண்ட் கேரிங் ஒயர். அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா we will get a concentric circles, field lines create ஆயிருக்கும். இது மாதிரி concentric circles, that's the important point to note. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தின் ஹாலோ சிலிண்டரில் எப்படி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறது இன்சைட் அண்ட் அவுட் சைட் த சிலிண்டர் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ரைட். கவனிங்க. ஸோ திஸ் இஸ் a thin hollow cylinder. ஓகே, thin hollow சிலிண்டர்ன்றது எந்த கேட்டகரி? இதுக்கான டயக்ராம்லாம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக சிலிண்டர் தான் காமிச்சிருக்கேன். பட் திஸ் இஸ் அ தின் ஹாலோ சிலிண்டர். தின் ஹாலோ சிலிண்டர்னால் என்னது இதானே? ஸோ இந்த தின் ஹாலோ சிலிண்டரில் சர்க்கம்ஃபரன்ஸில் மெட்டல் இருக்கும், தட் இஸ் கண்டக்டர். நடுவில் ஃபுல்லாக எம்டி. கரெக்டாக? உள்ளே ஃபுல்லாக எம்டி, அவுட் சைடில் மட்டும்தான் சர்க்கம்ஃபரன்ஸு. புரியுதா? எஸ். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அந்த ஷேடிங் ரீஜன்லாம் காட்டல பாருங்கள். ஸோ நான் டிரைவ் பண்ணும்போது இந்த ஷேடிங் ரீஜன் காட்ட மாட்டேன். ஸோ இட் லுக்ஸ் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட். ஓகே, ஸோ அது ஒரு பாயிண்ட்டாக ஐ எம் ஜஸ்ட் வாண்ட் டு சே. சரி, இப்போ கவனிங்க. ஸோ கரண்ட் வந்து நம்ம வந்து இன்சைட் த சிலிண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஆக்சஸ்லேருந்து மெஷர் பண்ணும்போது வாட் இஸ் த ரேடியஸ்? இது நடுவில் இருக்கிறது தான் சிலிண்டரோட ஆக்சஸ், அதுலேருந்து மெஷர் பண்ணுறது ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஓகே, ஸோ ரைட். ஸோ கரண்ட் வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் ஃப்ளோ ஆகுது. லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த ஃபீல்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கவனிங்கப்பா. இன்சைட் த சிலிண்டர் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, இன்சைட் த சிலிண்டர் கண்டுபிடிக்க போகிறேன். நான் எந்த ரீஜனில் கண்டுபிடிக்கணும்? இன்சைட் த சிலிண்டர். கேன் ஐ டேக் அ பாயிண்ட் இயர்? இது இன்சைட் த சிலிண்டரில் ஒரு பாயிண்ட் தானே. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஆம்பியர் சர்க்யூட்டில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டேக் அ ஆம்பியரியன் லூப் எடுக்க போகிறேன். சரி, எனக்கு எந்த இடத்துல கண்டுபிடிக்கணும்? ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் P. இந்த பாயிண்ட் Pயில் ஐ நீட் டு ஃபைண்ட் த ஃபீல்ட். ஸோ ஆக்சஸ்லேருந்து அந்த ஆம்பியரியன் லூப்போட ரேடியஸ் வந்து என்னது? R. தெரியுதா உங்களுக்கு? ஆக்சஸ்லேருந்து எந்த பாயிண்ட்டில் நான் மெஷர் பண்ணுறேன். சரி, நான் எப்போவுமே எந்த இடத்துல, நல்லா கவனிங்க, எந்த இடத்துல எனக்கு ஃபீல்டு கண்டுபிடிக்கணுமோ அந்த இடத்த இன்க்ளூட் பண்ணி தான் என்னோடய ஆம்பியரியன் லூப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னு வைங்க, அந்த இடத்த கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன்? ஆம்பியரியன் லூப் போடுவேன். நான் வாண்டடாகவே அதை பண்ணுவேன் நான். ஸோ தட் இஸ் இப்போ நம்மளுக்கு எந்த பாயிண்ட்டில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு? R should be less than capital R. இங்கே Rன்றது என்னென்னா ஆக்சஸ்லேருந்து அந்த லூப்போட ரேடியஸ்ஸு. ஓகே, நம்ம எங்கே பேசிக்கலி ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த டிஸ்டன்ஸு. ஸோ நல்லா கவனிங்க. R is nothing but what? Distance of point P from the axis of cylinder. Distance of point Pன்றது என்னது? எந்த இடத்துல நான் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த இடம். So distance of point P from the axis of cylinder where magnetic field need to be calculated. Magnetic field need to be calculated. So நான் எந்த இடத்துல கண்டுபிடிக்கணுமோ அந்த இடத்துக்கு வரைக்கும் வரையறது தான் இது இந்த R, which is nothing but amperian loop I have considered. நல்லா கவனிங்க. amperian loop எங்கே இருக்குது? Inside the cylinder. So because I am trying to find the magnetic field inside the cylinder. Okay, right pa. So இப்போ நான் இந்த term இப்படி எழுதலாம்ல, இது வந்து ரேடியஸ், பட் இது வந்து என்னது? ஸ்மாலர். கேன் ஐ சே ஸ்மாலர் இஸ் லெஸ் தென் கேபிட்டல் ஆர்? ஏன்னா இது ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர், பட் இந்த ஆரோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் கேபிட்டல் ஆர் தானே. தட்ஸ் வாட் ஐ ஹவ் ரிட்டன் ஹியர். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நான் ஆம்பியர் சர்க்யூட்டில் இப்போ அப்ளை பண்ணலாம். சரி, இந்த ஒரு ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த 2 பேர் இருக்காங்கல்ல, சாலிட் சிலிண்டரும் திக் ஹாலோ சிலிண்டர், அதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ B வெக்டார் டாட் DL வெக்டார் இருக்குது இல்லையா, விச் இஸ் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இங்கே நல்லா கவனிங்க. இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த லூப் ஆம்பியரியன் லூப்புக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? we are applying the ampere circuital law. what is the current enclosed இங்கே? இந்த லூப் வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் அ தின் ஹாலோ சிலிண்டர். சர்க்கம்ஃபரன்ஸில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். நம்மளுக்கு இந்த இன்சைட் ரீஜனில் கரண்ட்டே ஃப்ளோ ஆகாது. ஸோ வாட் இஸ் த கரண்ட் இயர்? கரண்ட் என்க்ளோஸ்ட் இஸ் 0. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் டேர்ம் இருக்கிற டேர்ம் என்னது? I0. ஸோ μ0 into I0 will become 0.
ஸோ எனக்கு என்ன வருது, க்ளோஸ்ட் இன்டகிரேஷன் லைன் இன்டெக்ரல் b vector dot dl vector is equal to 0ன்னு வருது. ஸோ இப்போ கவனிங்க, ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 0, ஓகே. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 0 ஆகணும். இங்கே வந்து என்ன 0 ஆக போகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டே 0 ஆக போகுது. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஓகே ரைட். இப்போ கவனிங்க, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அவுட் சைட் த சிலிண்டர். இப்போ ஆர்ன்றது என்னது, எந்த பாயிண்ட்டில் நான் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறேன்னா அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சஸ் ஆஃப் த சிலிண்டர். ஸோ அவுட் சைட் த சிலிண்டர் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, ஆர் சி, இது வந்து ஆர் லெஸ் தென் கேபிட்டல் ஆர்னு போட்டிருக்கேன். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கேன், ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர், தட் இஸ் ஆர் கிரேட்டர் தென். இப்போ கவனிங்க, இம்பார்ட்டண்ட் இது, ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர்னா அவுட் சைட் த சிலிண்டர், என்டையர்லி அவுட் சைட் த சிலிண்டர். ஆனால் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்னா என்னது, இங்கேருந்து சென்டர்லேருந்து ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்னா ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர், ஆன் த சர்ஃபேஸ். கரெக்டாக? ஸோ ரெண்டு பாயிண்ட்டையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர் விச் இஸ் அவுட் சைட் அண்ட் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். புரியுதா? ரைட். ஸோ இப்போ அவுட் சைட் த சிலிண்டர் பண்ணும்போது என்னோடய ஆம்பியரின் லூப் எங்கே சூஸ் பண்ணணும், சரி நல்லா கவனிங்க, ஆக்சிஸ்லேருந்து வெளியில் உள்ள ஒரு பாயிண்டில் நான் சூஸ் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? which is having a distance of r from the axis. இங்கே தான் என்னோட ஆம்பியரின் லூப் இருக்க போகுது, இங்கே தான் என்னோட ஆம்பியரின் லூப் இருக்க போகுது. நான் என்னோட ஆம்பியரின் லூப்பை சர்க்குலராக எடுத்திருக்கேன். கேன் anyone say the reason why I have taken a circular loop? சர்க்குலர் ஆம்பியரின் லூப் எதுக்கு எடுக்கிறேன், நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு சிலிண்டர் வந்து இன்ஃபினைட் லாங் சிலிண்டர் தான் நம்ம கன்சிடர் பண்ணி படிக்கிறோம். 3 கேஸுமே, 3 இதுலையுமே எப்படி இருக்கும், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்கும். ஓகே, நம்மளுக்கு வந்து இன்டகிரேஷன் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அப்படி பண்ணுறோம். லெட்ஸ் சி எப்படி பண்ணுறாங்கன்ட்டு, ஏன் அப்படின்றத பார்க்கலாம். சரி கவனிங்க, ஸோ இங்கே கவனிங்கப்பா, நம்மளுக்கு வந்து ஆம்பியரின் லா அப்ளை பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த ஃபீல்ட் அவுட் சைட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர், ஓகே, ஸ்மால் ஆர். இப்போ ஆம்பியரின் லூப் நான் அப்ளை பண்ணணும், ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. வாட் இஸ் த கரண்ட் என்க்ளோஸ்ட் ஹியர், இந்த லூப்புக்குள்ளே டோட்டலாக எவ்வளோ கரண்ட் போகுது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேபிட்டல் ஐ இஸ் த ஸ்மால் கரண்ட், ஐ இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங். ஸோ கரண்ட் என்க்ளோஸ்டு நம்ம என்ன சொல்லலாம், ஐ. ஓகே, இப்போ நல்லா பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நான் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஆம்பியரின் லூப் வழியாக போகக்கூடிய கரண்ட் தான் கரண்ட் என்க்ளோஸ் கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் மியூ நாட் இன்ட்டு ஐ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐ நீட் டு ஃபைண்ட். இங்கே இன்டகிரேஷனில் என்ன இருக்குது, b vector dot dl vector. நல்லா கவனித்து பாருங்கள் இந்த டயக்ராமில், இது ஆம்பியரின் லூப். ஓகே, ஆம்பியரின் லூப்புக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், லூப் எடுத்துக்கிறேன். என்னோடய மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட்டடாக எப்படி இருக்கும், இப்போ இந்த இது கரெக்டாக இந்த டயக்ராம் கேட்ச் பண்ணுங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்கும், அதே டைரக்ஷனில் தான் இருக்கும், சர்க்குலராக. நான் இப்போ எதுக்கு ஆம்பியரின் லூப் சர்க்குலராக எடுக்கிறேன்னு தெரியுதா, அப்போ தான் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆம்பியரின் லூப்பும் சேம் டைரக்ஷனில் இருக்கும். அதனால் இன்டகிரேஷன் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆம்பியரின் இதை தான் நீங்கள் காஸ் லாலும் பண்ணியிருப்பீங்க, சிமெட்ரி யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ b vector dot dl vector is nothing but what, b dl cos theta. இங்கே தீட்டான்றது என்னது, ஆங்கிள் பிட்வீன். இப்போ இது வந்து கவனிங்க, dl வெக்டாரும் b வெக்டார் ரெண்டுமே என்ன டைரக்ஷனில் இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது அட் ஆல் த பாயிண்ட்ஸ். இந்த ஆம்பியரின் லூப்பில் ஆல் த பாயிண்ட்ஸில் b and dl are having a parallel, that is parallelனா என்னது, b வெக்டாருக்கும் dl வெக்டாருக்கும் ஆங்கிள் வந்து 0. வாட் இஸ் cos 0, cos 0 1. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், வெறும் b dl மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ b vector dot dl vector இங்கே என்னது, b dl cos theta, theta இருக்கிறதுல 0, ஸோ cos 0 is 1. ஸோ வெறும் b dl போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சோம். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டகிரேஷன் b vector dot dl vectorல b vector dot dl vector நான் இப்போ எப்படி எழுதலாம், b dlன்னு எழுதலாம்ல. எஸ், ஐ கேன் ரைட் தட். இப்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆக்சிஸ்லேருந்து ஆரில் தானே நம்ம லூப் எடுத்திருக்கோம், எல்லா இடத்துலையும் ஃபீல்டும் கான்ஸ்டன்ட். அதாவது நம்ம ஆம்பியர் லூப்பை சூஸ் பண்ணும்போது வி ஆர் வெரி கிளியர் தட், நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட்டை வந்து யூ நீட் டு நோட், என்ன பாயிண்ட் அப்படின்றத பாருங்கள். சி, b வெக்டாரும் dl வெக்டாரும் parallel. இப்படி போட்டோன்னா b வெக்டாரும் dl வெக்டாரும் parallel. ஓகே, தட் இஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன வருது, 0.
theta ஓட வேல்யூ 0. ஓகே, அட் த சேம் டைம் b equal to constant everywhere. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. b is equal to constant everywhere on the loop. அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா, கவனிங்க, b வெக்டார் dl வெக்டார் பண்ணிங்கன்னா b dl cos theta வரும், theta 0. அட் த சேம் டைம் b வந்து கான்ஸ்டன்ட். இந்த இன்டகிரேஷனில் எப்போவுமே ஒரு இன்டகிரேஷனில் கான்ஸ்டன்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், வெளியில் எடுத்து போடலாம்ல. அப்படி வெளில எடுத்து போட்டால் என்ன வரும், b இன்டகிரேஷன் dl. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dlன்றது என்னது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, dlன்றது என்ன, ஒரு ஸ்மால் லென்த்து. பட் இன்டகிரேஷன் ஓவர் த என்டையர் லூப், இந்த சின்ன சின்ன dl எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், you will get the circumference of this circle. What is the circumference of the ampere loop? 2 pi r. By integration means addition. So dl என்றத எல்லா dl ஐயும் ஆட் பண்ணிங்கன்னு வைங்க amperian loopல, I'll get the answer as what, 2 pi r. So what I am trying to get is, இந்த ampere circuit lawல ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டோம், mu naught into i. ஏன்னா i enclosed is equal to i. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்டகிரேஷன் b வெக்டார் டாட் dl வெக்டார் இஸ் நத்திங் பட் b 2 pi r. ஓகே, ஸோ இதை வந்து இன்டகிரேஷன் என்னால் எப்படி கால்குலேட் பண்ண முடியும், யூஸிங் டூ கன்சிடரேஷன். என்னோட ஆம்பியர் லூப்பும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்குது, டேஞ்சென்ஷியலாக இருக்குது, தட் இஸ் தே ஆர் பேரலல். ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தெம், 0. அட் த சேம் டைம் எல்லா இடத்துலையும் ஆக்சிஸ்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால எல்லா இடத்துலையும் ஃபீல்டும் என்னது, கான்ஸ்டன்ட். ஸோ இன்டகிரேஷன்லேருந்து b வெளில எடுத்துட்டோம், cos 0 வந்துச்சு, 1ன்னு போட்டோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dl, தட் இஸ் என்டையர் லூப் கூட லென்த்து 2 pi r. ஓகே, ரைட். ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்ம என்ன எழுதலாம், ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வேல்யூ, ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வேல்யூ. ஸோ இதுலேருந்து அதை அந்த சைட் கொண்டு போங்க. ஸோ mu naught i by 2 pi r. ஓகே, mu naught i by 2 pi r. ஸோ இதுதான் ஃபீல்டு அவுட் சைட். ஓகே, ஆன் த சர்ஃபேஸ் என்னப்பா இருக்கும் இது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து எந்த ஆர் வேல்யூக்கு, இந்த என்டையர் டேர்ம் இஸ் வேலிட் ஃபார் வாட், r greater than or equal to capital R. r greater than or equal to capital R. So r equal to capital R na enna artham, it is nothing but surface of the cylinder. So mu naught I by 2 pi capital R nu varum surface la. Okay, you can derive you can write that. புரியுதாப்பா? Yes. So இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒன்று என்ன பண்ணலாம், we are going to try to draw a graph. ஸோ கிராஃப் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். இப்போ இது வந்து R. ஓகே, திஸ் இஸ் B மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் வந்து R is equal to 0. நான் ஆக்சஸ்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். R is the distance measured from the axis இல்லையா. R is equal to 0 to R is equal to capital R. ஓகே, அதுக்கப்புறம் R எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்போ என்னென்னா, ஸோ R is equal to 0 to capital Rன்றது என்னது, இன்சைட் ரீஜன். கரெக்டாக, இன்சைட் த சிலிண்டர் உள்ள ரீஜன். இது வந்து என்னது, மீதி உள்ள ரீஜன், அவுட் சைடில் இருக்கக்கூடிய ரீஜன். ரிமைனிங் பார்ட் எல்லாமே அவுட் சைடில் இருக்கக்கூடிய ரீஜன். ஸோ இப்போ என்னென்னா, வாட் இஸ் த இன்சைடில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு, வி காட் ஆன்சர் as 0. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து R is equal to 0லேருந்து கேபிட்டல் R வரைக்கும் 0. ஓகே, அதுக்கப்புறம் ஆன் த இது என்ன வரும், R is equal to capital R. அப்போ என்னப்பா வேல்யூ வரும், R ஸ்மால் r இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், mu naught I by 2 pi capital R, that is magnetic field on the surface of the cylinder, mu naught I by 2 pi capital R. கரெக்டா, இந்த இடம். அதுக்கப்புறம் அவுட் சைடு என்ன வரும், அவுட் சைடு வந்து B is inversely proportional to 1 by R. அதாவது இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். புரியுதா இந்த கர்வு? ஓகே, இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சாலிட் சிலிண்டர் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சாலிட் சிலிண்டர். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தான் காமிச்சிருக்கேன். ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து என்டையர் வால்யூம், இந்த சிலிண்டரோட என்டையர் வால்யூமில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா I கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, தட் இஸ் அ டோட்டல் கரண்ட் I. ஸோ இப்போ என்னென்னா, நம்ம வந்து we are interested to find the field outside. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அவுட் சைட் த சிலிண்டர் என்ன ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அவுட் சைடுன்றது என்னோட பாயிண்ட் வந்து P. கரெக்டாக, திஸ் இஸ் மை அவுட் சைட் பாயிண்ட். ஸோ இந்த அவுட் சைட் பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணி தான் என்ன இருக்கணும், என்னோட ஆம்பீரியன் லூப் இருக்கணும். ஸோ இந்த நடுவில் இருக்க லைன் வந்து என்னது, ஆக்சஸ். கரெக்டாக, ஸோ ஆக்சஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது, ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். கரெக்டாக, கேபிட்டல் R. இங்கேருந்து ஆக்சஸ்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு வரையக்கூடிய லென்த் வந்து என்னது, ஸ்மாலர். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, அவுட் சைட் த சிலிண்டர் வந்து ஸ்மால் r இஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல் R.
ஸோ ஆர்ன்றது நான் ஆஸ் யூஷுவல் நான் போன தடவை சொன்ன மாதிரி என்னது distance of point P from where we are going to find the magnetic field measured from the axis கரெக்டாக. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஆம்பியர் லூப்பும் ட்ரா பண்ணுறோம். சர்க்குலராக எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சர்க்குலராக இருக்கிறதுக்கான காரணத்தையே சொன்னேன் இல்லையா? ஓகே ரைட். ஸோ இப்போ பாருங்கள், ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் ஐம் கோயிங் டு அப்ளை டு ஃபைண்ட் த ஃபீல்ட் அவுட் சைட். ஸோ கரண்ட் என்க்ளோஸ்ட் இங்கே என்னது? கரண்ட் என்க்ளோஸ்ட் இஸ் என்டையர் லூப்புக்குள்ளே எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா ஐ கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ தட் இஸ் மை என்க்ளோஸ்டு கரண்ட். இப்போ நான் எல்ஹெச்எஸ் இந்த ஆம்பியர் சர்க்யூட்டில் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எல்ஹெச்எஸில் வந்து ஐ நீட் டு ஃபைண்ட் த இன்டெக்ரேஷன். ஸோ இன்டெக்ரேஷனில் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஐ கேன் ரைட் தஸ் பிடிஎல் காஸ் தீட்டா. இங்கே என்ன விஷயம் அப்படின்னா நம்மளோட ஆம்பியர் லூப் இஸ் சோசன் சச் வே தட் இன்டெக்ரேஷன் டைரக்ஷன் லூப்போட டைரக்ஷன் இருக்குல்ல டிஎல் வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. தட் இஸ் angle between b vector and dl vector. So b vector க்கும் dl vector க்கும் ஒரு angle தான் இது theta. So that is here what 0, that is cos 0 நம்மளுக்கு 1. So cos 0 நம்மளுக்கு 1. So b dl இருக்கு. அதுலயும் b வந்து இங்க என்ன நம்மளுக்கு? b is constant. So ஏன்னா ஆக்சிஸ்ல இருந்து அவையில பார்க்கும்போது இது ஒரு இன்ஃபைனைட் சாலிட் சிலிண்டர் இருக்கு. b வந்து கான்ஸ்டன்ட். இந்த இன்டெகிரேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலையும் b is constant. So b வந்து வெளியில் வந்துடும். ஸோ பண்ணதுக்கப்புறம் என்ன வருது? இன்டெகிரேஷன் டிஎல் which is nothing but circumference of the ampere circuit and loop. இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல போடும்போது 2π கேபிட்டல் ஆர் போடக்கூடாது. சர்க்கம்ஃபரன்சஸ் சொல்லிட்டு இது வந்து ஆம்பியரியன் லூப்போட சர்க்கம்ஃபரன்ஸ். 2π கேபிட்டல் ஆர் போடக்கூடாது, ஸ்மால் ஆர் தான் போடணும். ஓகே, ஏன்னா அதுக்கு தான் நம்ம இன்டெகிரேஷன் பண்ணுறோம். டிஎல்ன்றது ஆம்பியரியன் லூப்பில் தான். ஸோ 2π ஆர். ஸோ இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் என்ன வரும்? b 2πr. RHS என்னது? mu naught I. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம்? The entire expression can be written as B equal to mu naught I by 2πr, which is nothing but the field inside. B inside எழுதலாம்ல, which is field inside. புரியுதா? எஸ். இப்போ நம்ம வந்து field inside I'm sorry, field outside. Okay, field outside we have found. இப்போ ஃபீல்டு வந்து இன்சைட் கண்டுபிடிக்கணும், இன்சைட் த சிலிண்டர். ஸோ கவனிங்க, இதுதான் நம்ம எடுத்துக்கிட்டக்கூடிய டயக்ராம். ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் நான் வந்து என்ன டோட்டல் கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது? என்டையர் வால்யூமில் ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரெக்டாக? வாட் இஸ் த ரேடியஸ்? கேபிட்டல் ஆர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்றது கவனிங்க. எனக்கு எந்த பாயிண்டில் கண்டுபிடிக்கணும்? பாயிண்ட் பி ஐ நீட் டு ஃபைண்ட் த ஃபீல்ட். ஸோ அந்த இடத்த நான் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணணும்? ஐ நீட் டு கன்சிடர் மை ஆம்பியரியன் லூப். எந்த பாயிண்டில் கண்டுபிடிக்கிறனோ அதை இன்க்ளூட் பண்ணி ஐ நீட் டு ஃபைண்ட் த ட்ரா த ஆம்பியரியன் லூப். ஸோ அதோட ரேடியஸ் என்னவாக இருக்கும்? ஸ்மால் ஆர். அதோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். ஓகே, ஸோ இந்த ஆம்பியரியன் லூப் வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது? என்டையர் சிலிண்டரில் ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. பட் இன்சைடு திஸ் ஆம்பியரியன் லூப்பில் மட்டும் எவ்வளோ ஃப்ளோ ஆகும்? ஐ டேஷ். புரியுதா? டோட்டல் கரண்ட் இஸ் ஐ. அதில் ஒரு சில பகுதி தான் என்னது? இந்த ஆம்பியரியன் லூப் வழியாக போகுது. அதை நான் ஐ டேஷ்னு கூப்பிட்றேன். ஸோ பேசிக்காக இங்கே என்னென்னா, இங்கேயும் நான் இன்சைட் த சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்பயும் போல் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் அப்ளை பண்ணணும். ஆர்ஹெச்எஸ் என்ன வரும்? mu naught I என்க்ளோஸ்ட். பட் இங்கே ஐ என்க்ளோஸ்ட் வந்து என்னது? ஐ டேஷ். ஐ கிடையாது. ஐன்றது டோட்டல் இன்சைட் த சிலிண்டர் போகிறது, என்டையர் சிலிண்டருக்கு போகிறது. பட் நம்மளுக்கு இன்சைட் த ஆம்பியரியன் லூப் வந்து ஐ டேஷ் தான். தட் இஸ் த கரண்ட் என்க்ளோஸ்டு இன்சைட் த ஆம்பியரியன் லூப். அதனால தான் என்க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கோம். அந்த லூப்புக்குள்ளே எவ்வளோ கரண்ட்டு போகுது? ஐ டேஷ். இந்த ஐ டேஷ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டோட்டல் கரண்ட் எவ்வளோ போகுது நம்மளுக்கு கரண்ட்டு? டோட்டல் கரண்ட் ஐ ஃப்ளோ ஆகுதா? அது இன்ட்டு ஏ டேஷ் பை ஏ. ஐ டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் கரண்ட் என்னது? சிலிண்டர் வழியாக போகிறது ஐ இன்ட்டு ஏ டேஷ் பை ஏ. பேசிக்கலாக ஏ டேஷ்ன்றது ஆம்பியரியன் லூப்போட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஏன்றது என்னது? சிலிண்டரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இந்த இதை நீங்கள் போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஃப்ராக்ஷன் ஆஃப் கரண்ட் தட் இஸ் ஃப்ளோயிங் இன்டு த ஆம்பியரியன் லூப். புரியுதா? இப்போ ஐன்றது டோட்டல் கரண்ட்டு, அதில் ஒரு ஃப்ராக்ஷன் தானே ஐ டேஷு. டோட்டல் கரண்ட் ஐ, அதில் ஒரு சில பகுதி தான் ஐ டேஷாக உள்ளே என்ட்ராகுது ஆம்பியரியன் லூப்புக்குள்ளே. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஏ டேஷ் பை ஏ பண்ணும்போது வாட் ஐ வில் கெட்? I will get the exact value of I dash. So A dash இன்றது என்னது? cross section loop ஆம்பியரியன் லூப்போட ஏரியா பை ஆர் ஸ்கொயர். ஓகே, இதுக்கு என்ன வரும்? கேபிட்டல் ஏ, தட் இஸ் என்டையர் சிலிண்டருக்கு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஸோ பை கேன்சல் ஆச்சுன்னா திஸ் இஸ் யுவர் ஏ டேஷ் ஐ டேஷ் வேல்யூ.
I into R square by capital R square. புரியுதா? ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் A dash and A. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் I dash is equal to I am getting this answer. புரியுதா? எனி டவுட்? ஓகே. ஸோ இப்போ அடுத்து கவனிங்க, நம்ம RHS கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டாக. இப்போ LHS ஆஸ் யூஷுவல் என்னது, இங்கேயும் வந்து சிமெட்ரி படி B வெக்டர் டாட் DL வெக்டர் எப்படி எழுதலாம், BDL cos theta. இங்கே வந்து theta வந்து ஆஸ் யூஷுவல் என்னது, நம்ம லூப் எடுத்ததுபடி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், theta will be 0 here. ஸோ பியும் கான்ஸ்டன்ட், ஸோ இன்டகிரேஷன் விட்டு பியும் வெளில எடுத்துடுறேன். ஸோ ஐ எம் ஒன்லி லெஃப்ட் வித் DL இன்டகிரேஷன், விச் இஸ் நத்திங் பட் அடிஷன் ஆஃப் DL. அதாவது லூப்போட லென்த்து கிடைக்கும் 2πr, ஆம்பீரியன் லூப்போடது. ஸோ this is my LHS, this is my RHS, that is mu naught. So B into 2πrனு எழுதலாமா LHS, RHS வந்து mu naught into I dash. ஸோ இதில் வந்து B equal to mu naught I dash by 2πrனு எழுதலாம். I dash ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த I dash கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆரும் R ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு you will have only R in the numerator. So final answer என்ன வரும், mu naught I R by 2πr square. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல முடியும் பா, இது வந்து இன்சைட் இல்லையா. ஸோ B is proportional to what பா, கேபிட்டல் R 2π mu naught எல்லாம் கான்ஸ்டன்ட்டு. ஸோ என்ன சொல்ல முடியும்னா B is proportional to R. B is proportional to R. பட் இந்த கேஸை பாருங்கள், அவுட் சைடில் B வந்து mu naught I 2πலாம் கான்ஸ்டன்ட். ஸோ நான் என்ன சொல்லலாம், B is inversely proportional to R. கரெக்டாக? இது வந்து அவுட் சைட் கேஸு, இது இன்சைட் கேஸு. சரிப்பா, இப்போ கவனிங்க, நான் கிராஃப் ட்ரா பண்ணணும். ஸோ இன்சைட் ரீஜன்றது R less than capital R, mu naught I. ஸோ இந்த ஃபார்மில் நம்ம டிரைவ் பண்ணோம். இன்சைடில் வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு R. அவுட் சைடில் R is greater than or equal to capital R. அவுட் சைடு வந்து 1/R டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதே சர்ஃபேஸ்லனா என்ன பண்ணணும், R should be equal to capital R. இந்த ஃபார்முலாவில் R is equal to capital R சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get this one. ஸோ இதை நான் plot பண்ண போகிறேன். ஸோ இது வந்து R B x axis y axisல. ஸோ இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, R is equal to 0லேருந்து கேபிட்டல் R. இந்த ரீஜன் வந்து இன்சைட் ரீஜன், இது அவுட் சைட் ரீஜன். R is equal to capital Rன்றது சர்ஃபேஸு. ஸோ R is equal to R less than capital Rல ப்ரொபோர்ஷனல் டு R, தட் இஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெயிட் லைனாக இன்க்ரீஸ் ஆகணும். ஆஃப்டர் அவுட் சைடில் என்ன ஆகணும், 1/R டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும். புரியுதாப்பா? எஸ். ஸோ இது வந்து ஒரு லீனியர் லைனுன்னு சொல்லுவான். லீனியர் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா தே வில் கால், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகேப்பா? இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து திக் ஹாலோ சிலிண்டர்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் முன்னாடி உள்ளது ரெண்டை கொஞ்சம் புரிஞ்சிருந்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, வி வில் கண்டினியூ. ஓகேப்பா? ஸோ கவனிங்க, ஃபீல் டியூ டு திக் ஹாலோ சிலிண்டர். ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளோட திக் ஹாலோ சிலிண்டர் இல்லையா. ஸோ இந்த ஷேட் பண்ண ரீஜனில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இங்கே வந்து எம்டி ஸ்பேஸு. ஓகே, நடுவில் கரண்ட் போகலை. ஓகே, ஸோ வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் சைட் த சிலிண்டர் என்ன ஃபீல் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த திக் சிலிண்டருக்கு வந்து வாட் இஸ் த ரேடியஸ், இன்னர் ரேடியஸ் இஸ் R1, அவுட்டர் ரேடியஸ்ன்றது என்னது R2. கரெக்டாக இல்லையா? இது அவுட்டர் ரேடியஸ், இது இன்னர் ரேடியஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம்னா அவுட் சைடு த சிலிண்டர். அதாவது நம்மளுக்கு இந்த இடத்துல பாயிண்ட் Pயில் இப்போ வேணும் அப்படின்னா அங்கேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய ஆம்பீரியன் லூப்பை ட்ரா பண்ணிக்கிறேன். ரேடியஸ் வந்து distance வந்து R, small r, that is measured from the axis of the cylinder to the point where we are trying to find the field. Okay, outside. So இப்போ நம்ம என்ன சொல்லலாம், R is greater than or equal to capital R2. R2ன்றது இது அவுட்டர் ஸ்பியரோட வெளியில் தானே இருக்குது. ஸோ R greater than or equal to capital R2 அப்படின்னு நான் போடலாம். இப்போ ஆம்பீரியன் லூப் அப்ளை பண்ணலாமா, சர்க்யூட் எல்லாம். ஸோ வாட் இஸ் த கரண்ட் என்க்ளோஸ், இந்த லூப்புக்குள்ளே என்டையர் டோட்டல் கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, I தான். ஸோ நம்ம RHS கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ LHSல வந்து B வெக்டர் டாட் DL வெக்டர் கரெக்டாக. ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இது வந்து 0 வந்து 1 θ 0னால B கான்ஸ்டன்ட் வெளில வந்துடும். இன்டெகிரேஷன் பண்ணால் இந்த லூப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. ஸோ இப்போ LHSம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ RHS LHS ஈக்குவேட் பண்ணால் B அவுட் சைடு என்ன வருது, mu naught I by 2πr. கரெக்டாக? இது எந்த ரீஜனுக்கு பொருந்தும், ஆரோட வேல்யூ greater than or equal to capital R2, அவுட்டர் ரேடியஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து இன்னர் சிலிண்டருக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு ரீஜனாக பிரிச்சுக்க போகிறோம்ப்பா. ஓகே, சி ஒரு ரீஜன் வந்து எம்டி ஸ்பேஸு, இது வந்து இன்னர் சிலிண்டர். அதுக்கப்புறம் R1க்கும் R2க்கும் நடுவில் இருக்க ரீஜன். சி
நம்ம அவுட் சைட் ரீஜன் பார்த்துட்டோம், சிலிண்டருக்கு என்டையர்லி அவுட் சைடாக பார்த்தாச்சு. நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா பிட்வீன் திஸ் R1 அண்ட் R2 இன்னர் அண்ட் அவுட்டர் ரேடியஸ்க்கு நடுவில் இருக்க ரீஜனில் என்ன ஃபீல்ட், அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் ஓகே இன்சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் என்ன எம்டி ஸ்பேஸில் என்ன ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எம்டி ஸ்பேஸுக்கு போயிடுறேன். எம்டி ஸ்பேஸ்ன்றது என்ன ரீஜன், இந்த இடத்துல தான் என்னோடய ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறேன், இன்சைட் த எம்டி ஸ்பேஸ். ஸோ இங்கே ஒரு ஆம்பிரியன் லூப் ட்ரா பண்ணலாமா, ரேடியஸ் வந்து ஸ்மாலர். ஸோ இது வழியாக எவ்வளோ ஆம்பிரியன் இங்கே வந்து ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் பியில் ஸோ கண்டுபிடிக்கணும்னா ஆம்பிரியன் சர்க்யூட் எல்லாம் அப்ளை பண்ணுறேன். பட் வாட் இஸ் அ கரண்ட் என்க்ளோஸ்ட், இது வழியாக கரண்ட்டே ஃப்ளோ ஆகாதுல, வாட் இஸ் அ கரண்ட் என்க்ளோஸ்ட், அப்போ நம்மளுக்கு வந்து 0. ஸோ வாட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் தென், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டு RHSல 0. ஸோ LHSல 0 ஆகணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டே 0ன்னு சொல்கிறேன். எந்த ரீஜனில் R is less than ஓகே R less than கேபிட்டல் R1. ஓகே இப்போ அடுத்து கவனிங்க, நான் இன்பிட்வீன் ரீஜனில் கண்டுபிடிக்க போகிறேன், தட் இஸ் R1 அண்ட் R2க்கு நடுவில். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆம்பியர் சர்க்யூட் லாவில் LHS B வெக்டார் டாட் DL வெக்டார் கண்டுபிடிக்கணும் ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ கவனிங்க, ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவில் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சர்க்யூட்டல் லூப் வரையணும். ஸோ இந்த மிடில் கண்டுபிடிக்க போகிறேன் R1 அண்ட் R2. ஸோ திஸ் இஸ் R1 அண்ட் திஸ் இஸ் R2. R1 அண்ட் R2க்கு நடுவில் கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே இந்த இடத்த நான் என்ன பண்ணிக்கணும், இது பண்ணி ஐ நீட் ட்ரா த ஆம்பிரியன் லூப். என்ன ட்ரா பண்ணியிருக்கேன், ஆம்பிரியன் லூப் ட்ரா பண்ணணும், பண்ணியாச்சு. ஸோ இது வந்து என்னது ரேடியஸ் R, கரெக்டாக இல்லையா? பட் திஸ் பாயிண்ட் இஸ் பிட்வீன் R1 அண்ட் R2, அதுதான் விஷயம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆம்பிரியன் சர்க்யூட்டால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS வந்து B வெக்டர் டாட் DLல BDL cos 0 இன்டகிரேஷன் பண்ணுறேன், 2πr வருது. ஓகே ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல். ஆனால் இப்போ RHS வந்து μ0 I என்க்ளோஸ்ட் இல்லையா, இங்கே I என்க்ளோஸ்டுன்றது என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க, R1க்கும் R2க்கும் நடுவில் ஓகே டோட்டல் கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, I கரண்ட் ஃப்ளோ ஆகுதுப்பா. ஆனால் இந்த லூப்பில் இந்த சின்ன ரீஜன் இருக்குல்ல, இந்த என்டையர் ரீஜனில் இந்த நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இந்த என்டையர் ரீஜனில் I ஃப்ளோ ஆகுது. ஆனால் எனக்கு என்ன தேவைன்னா இந்த ரீஜன் உள்ள வாட் இஸ் தட் I என்க்ளோஸ்டுன்றது என்னது, டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் லூப். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திஸ் ரீஜனில் உள்ள கரண்ட் தான் நான் கண்டுபிடிக்கணும், கரெக்டாக இல்லையா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்குது, எப்படி பண்ணுறாங்கன்னு கவனிங்க. ஸோ டோட்டல் கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது R1க்கு மிடில் ஃப்ளோ ஆகலை, அதை விட்டுருங்க. இப்போ இந்த ரீஜன் தான் சொல்லணும். அப்படி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் பிட்வீன் R1 அண்ட் R2 இந்த ரீஜன் என்டையர் சிலிண்டர் வழியாக போகிறது I கரண்ட் தான். அதில் எவ்வளோ ஃப்ராக்ஷன் வந்து நம்ம ஆம்பிரியன் லூப்புக்குள்ளே போகுது, வாட் இஸ் த டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த என்டையர் சிலிண்டர். இப்போ இது வந்து கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த என்டையர் சிலிண்டர், இது வந்து கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ஆம்பிரியன் லூப். அந்த ரேஷியோ போட்டிங்கன்னா யூ வில் கெட் I dash. I is the total current. நான் A dash by A பண்ணால் எனக்கு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ஆம்பிரியன் லூப் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத கவனிங்க. ஃபஸ்ட்டு நான் A dash and A கண்டுபிடிச்சேன்னா எனக்கு வேலை முடிஞ்சது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த என்டையர் சிலிண்டரோட டாப் வியூ வந்து இது, இந்த என்டையர் சிலிண்டரோட டாப் வியூ இது. ஸோ டாப் வியூ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து திஸ் இஸ் த ஆம்பிரியன் லூப், அதாவது இப்போ இது வந்து இன்னர் ரேடியஸ், இது அவுட்டர் ரேடியஸ். ஸோ இன்னர் ரேடியஸ்க்கும் அவுட்டர் ரேடியஸ்க்கும் நடுவில் தான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய ஆம்பிரியன் லூப் ட்ரா பண்ணியிருக்கேன்னா ஆக்சஸில் இருந்து அந்த பாயிண்ட் பியோட டிஸ்டன்ஸ் R ஸ்மாலர். இப்போ என்னோடய டோட்டல் ஏரியா ஆஃப் கரண்ட் ஃப்ளோ, இந்த ஏரியாவில் தான் என்ன ஆகுது, கரண்ட் ஃப்ளோ நடக்குது. ஸோ இங்கே சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த இனிஷியல் ஓவராலாக பாருங்கப்பா, எந்த ரீஜனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது இப்போ இந்த R1 அண்ட் R2க்கு நடுவில் தானே. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், டோட்டல் ஏரியா எடுத்துக்கிறேன் சிலிண்டருக்கு. வாட் இஸ் த டோட்டல் ஏரியா ஆஃப் சிலிண்டர், πr², இந்த என்டையர் சிலிண்டருக்கு. அதிலேருந்து நான் எதை சப்ராக்ட் பண்ணணும், இந்த எம்டி ஸ்பேஸ் ரீஜனை சப்ராக்ட் பண்ணணும். எம்டி ஸ்பேஸ் ரீஜன் என்னது, R1 πr1². ஸோ இந்த ரீஜனில் தான் என்னது டோட்டல் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, டோட்டல் I கரண்ட் இந்த ஏரியாவில் தான் ஃப்ளோ ஆகுது. திஸ் இஸ் டோட்டல் ஏரியா ஆஃப் சிலிண்டர், இது அதில் இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸ். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் மீதி இருக்க அந்த கரண்ட் போகக்கூடிய ஏரியா கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மை A வேல்யூ. இப்போ எனக்கு இந்த ரீஜனில் பண்ண ஏரியா வந்து A. இப்போ எனக்கு இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா A dash கண்டுபிடிக்கிறதுக்கு
சர்க்கம்ஃபரன்ஸ் ஆம்பீரியன் லூப்போட ஏரியா பை ஆர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் திஸ் ஏரியா. ஓகே, இப்போ இன்சைடு எம்டி ஸ்பேஸ் என்னது பை R1 ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை பண்ணி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் ஏன் இதை பண்ணுறேன்னு. பை ஆர் ஸ்கொயர்ன்றது ஆம்பீரியன் லூப், அதில் எம்டி ஸ்பேஸை சப்ராக்ட் பண்ணனா ஐ வில் கெட் த a' வேல்யூ. ஸோ a'/a பண்ணுறேன், ஐ எம் கெட்டிங் பை கேன்சல் ஆச்சுன்னா i' வேல்யூ கிடச்சிரும். புரியுதா? அதுக்கப்புறம் ஈஸி தானே. சரி, அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம RHS கண்டுபிடிச்சிட்டோம், LHS கண்டுபிடிச்சிட்டோம். RHSோட வேல்யூ μ0 i'. ஸோ அதுலேருந்து பியோட வேல்யூ என்ன சொல்லலாம்? ஸோ 2πr கீழே கொண்டு வாங்க, நம்ம யூஷுவல் ஸ்டெப் தானே. 2πr கீழே கொண்டு வந்தீங்கன்னா μ0 i' 2πrன்னு வருது. i' வேல்யூ என்னது? திஸ் இஸ் மை i' வேல்யூ. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இப்படி வருமா? ஸோ கரெக்டாக ரீரைட் பண்ணி எழுதுனா இப்படி வரும் எக்ஸாக்டாக. i' வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணால் ஐம் ஃபைனலி லெஃப்ட். சி, இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே R ஸ்கொயர் இருக்கா, இங்கே R இருக்குது பாருங்கள். இந்த கேபிட்டல் R2 ஸ்கொயர் மைனஸ் R1 ஸ்கொயர்லாம் கான்ஸ்டன்ட்டு. இங்கே டினாமினேட்டரில் R இருக்குது, பட் நியூமரேட்டரில் R ஸ்கொயர் மைனஸ் R1 ஸ்கொயர் இருக்குது. அதை கவனிக்கணும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ எல்லாமே ஓகே. இப்போது நல்லா கவனிங்க. அவுட் சைட் இன்சைட், அதாவது வெரி இன்சைட் எம்டி ஸ்பேஸில் வாட் இஸ் த ஃபீல்ட்? 0. அவுட் சைடில் வந்து ஃபீல்டு எதை பொறுத்து மாறுது? B இஸ் ப்ரொபோஷ்னல் டு 1/r. ஏன்னா R டினாமினேட்டரில் இருக்குல்ல, அவுட் சைடு 1/r. ஆனால் இன்சைடு வந்து இட் இஸ் லுக்கிங் சம்திங் டிஃப்ரெண்ட், R²/r. ஓகே, ஸோ இந்த கிராஃபை வந்து நீங்கள் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இது வந்து எம்டி ஸ்பேஸ், எம்டி கரண்ட் போகாத இடம். அந்த இடத்துல ஃபீல்டு என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். ஆருக்கும் பிக்கும் எம்டியாக போட்டிருக்கேன்னா நோ ஃபீல்டு, 0. ஃபீல்டோட வேல்யூ 0. ஆனால் நல்லா கவனிங்க, R greater than கேபிட்டல் R. இந்த இடத்துல என்னாச்சு? அப்படியே டிக்ரீஸ் ஆச்சா 1/r படி. ஆனால் பிட்வீன் R1 அண்ட் R2 நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் கம் சம்திங் லைக் திஸ். கொஞ்சம் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் அப்படியே இது வந்து நான் கொஞ்சம் ட்ரா பண்ணி பார்த்தேன் பர்சனலாக ட்ரா பண்ணிவிட்டு ஐம் கெட்டிங் திஸ் கிராஃப். ஓகே, ஸோ இந்த கிராஃப் வந்து பொதுவாக புக்ஸில் அவாய்ட் பண்ணியிருப்பான். மற்ற ரெண்டு கேஸஸ் கிராஃப் ட்ரா பண்ணியிருப்போம், பட் இதுக்கு ட்ரா பண்ணியிருக்க மாட்டோம். ஐ ஹவ் ஜஸ்ட் ட்ரான். ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட் பா. இப்போ நம்ம லாஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் போகலாம். எஸ், இப்போ ஓகே குட். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். ப்ராப்ளம்ஸில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். A thick current carrying cable of radius r carrying a current I uniformly distributed across its cross section. The variation of B due to the cable with R. அதாவது கரண்ட் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கான் அக்ராஸ் இட்ஸ் கிராஸ் செக்ஷன். அதாவது கரண்ட் ஐ யூனிஃபார்ம்லி அக்ராஸ் த கிராஸ் செக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிராஸ் செக்ஷன் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் சிலிண்டர்? சாலிட் சிலிண்டர். ஸோ சாலிட் சிலிண்டர் கேஸ் கொடுத்துருக்கான். ஸோ வேரியேஷன் ஆஃப் B வெர்சஸ் R என்னன்னு கேட்குறான் ஃப்ரம் த ஆக்சிஸ். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 டயக்ராம் கொடுத்துருக்கான். ஸோ நம்மளுக்கு சாலிட் சிலிண்டருக்கு என்ன கிராஃப் வந்துச்சு? இன்சைடு வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆச்சு ஸ்ட்ரைட் லைனாக, அதுக்கப்புறம் 1/r டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். ஃப்ரம் த ஆம்பியர் சர்க்யூட் லா 2022 கேட்டிருக்கான். ஆம்பியர் சர்க்யூட் லா for a long straight wire of circular cross section carrying a steady current. Steady current means constant current. The variation of magnetic field inside and outside the wire என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். நல்லா கவனிங்க. இங்கே வந்து போன ப்ராப்ளமில் வந்து யூனிஃபார்மாக என்டையர் கிராஸ் செக்ஷன் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா சாலிட் சிலிண்டர்ன்றது நம்மளால் கண்டுபிடிக்கும். ஏன்னா 3 டைப் ஆஃப் சிலிண்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்கான். இதில் என்ன டைப் ஆஃப் சிலிண்டர்னு தெரியல. ஸோ இது மாதிரியான சிச்சுவேஷன் வெறும் லாங் ஸ்ட்ரைட் சிலிண்டர் மட்டும்தான், ஒயர் தான் கொடுத்துருக்கான். ஸோ ஒயருன்னு கொடுக்கும்போது நீங்கள் என்னவா அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா லாங் ஸ்ட்ரைட் ஒயர் அப்படின்னு கொடுக்கும்போது சாலிட் சிலிண்டர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது அவன் எதுவுமே கொடுக்கலனா யூ நீட் வெறும் ஒயர் அப்படின்னு சொன்னால் எதை பற்றியும் டீட்டெயிலே கொடுக்கல, உங்களுக்கு க்ளூவே கொடுக்கலனா யூ டேக் இட் டு பி சாலிட் ஒன். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்சைட் அண்ட் அவுட் சைடுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், யூனிஃபார்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் ஃபார் போத் த ரீஜன்ஸ். கிடையாது, டெஃபினட்டாக இது கிடையாது. லீனியர்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப் டு பவுண்ட்ரி ஆஃப் த ஒயர் அண்ட் லீனியர்லி டிக்ரீசிங் ஃபார் த அவுட் சைட் ரீஜன் அப்படின்னு கொடுத்துருக்கான். வாட் அபவுட் த சி? லீனியர்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் அப் டு த பவுண்ட்ரி ஆஃப் த ஒயர் தென் டிக்ரீசிங் 1 with 1/r டிபெண்டன்ஸ் ஆஃப் த அவுட் சைட் ரீஜன். கரெக்டு தானே? ஸோ இந்த ஆப்ஷன் தானே 1/r தானே வந்துச்சு நம்மளுக்கு அவுட் சைடு.
ஸோ 1/r. ஸோ ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். 40. ஸோ கரெக்ட், ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டு, ஆப்ஷன் டி கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். A long straight wire of radius r carrying a steady current I. The current is uniformly distributed over its cross section. ஸோ இந்த வார்த்தையில் தான் நம்ம என்ன சிலிண்டரை டிசைட் பண்ணணும். இட்ஸ் அ சாலிட் சிலிண்டர். ஸோ ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B and B dash at radial distance a/2 and 2a. அதாவது ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் எவ்வளோ இங்கே a. அட் த சேம் டைம் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர்னால சாலிட் சிலிண்டர். இப்போ என்ன கேட்குறான், ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B and B dash என்னன்னு கேட்குறான். ஓகே, a/2 distance and a/2 distance and what 2a distance from the என்ன கொடுத்துருக்கான், from the axis of wire. பேசிக்கலி ஆரோட வேல்யூ கொடுத்துருக்கான், ஏன்றது ரேடியஸ். ஸோ கவனிங்க, இந்த ப்ராப்ளமில் வந்து கரண்ட் வந்து என்டையர் இதில் ஃபில் ஆகுது. ஸோ அவன் வந்து ஆரோட வேல்யூ a/2ன்னு கொடுத்துருக்கான், இன்னொரு வேல்யூ 2aன்னு கொடுத்துருக்கான். ஏன்றது இங்கே ரேடியஸ் கரெக்டாக. ஸோ a/2ன்றது இன்சைட் த ஒயர். ஸோ இன்சைட் த ஒயருக்கு என்ன ரீஜன் வரும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா μ0I/r/2πa²ன்றது தான் நம்மளோட ஃபார்முலா இல்லையா. ரைட். ஸோ ஏன்றது இங்கே ரேடியஸ்ஸு. ஸோ நம்ம ஆர் இருக்க இடத்துல இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஐ கேன் சப்ஸ்டியூட் a/2. ஸோ ஏ கேன்சல் ஆச்சுன்னா யூ ஹேவ் ஆல்ரெடி இங்கே ஒரு ஏ இருக்குது, 2க்கு வந்துடுறதுனால 2aன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் அ ஃபீல்டு B. அதுக்கப்புறம் அவுட் சைட் வந்து 2a. ஸோ அந்த இடத்துல நம்ம செக் பண்ண μ0I/2πr. ஆர் இருக்க இடத்துல 2a சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபைனலி ஐ எம் லெஃப்ட் வித் தீஸ் 2. ஸோ இப்போ கவனிச்சு பாருங்கள், μ0I/2π2a வருதா, இங்கே μ0I/2π2a. ஸோ b/b dash ரேஷியோ கேட்குறான், which is equal to 1. ரேஷியோ ஆஃப் B and B dash அப்படின்னு கேட்டால், ஸோ b/b dash is 1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் பாருங்கள். A straight wire of diameter 0.5 mm carrying a current of 1 ampere. ஸோ ஒரு ஒயர் இருக்காம்பா, ஒயருக்கு டயாமீட்டர் இருக்குது. ஒயர்னாலே நீங்கள் என்ன கேஸ் எடுத்துக்கலாம், சாலிட் சிலிண்டர் எடுத்துக்கலாம். ஸோ 0.5 mm கொடுத்துருக்கான். எவ்வளோ கரண்ட், 1 ampere. அனதர் ஒயருக்கு வந்து 1 mm டயாமீட்டர் தான், பட் சேம் கரண்ட் தான் கேரி பண்ணுது. ஸோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் அவே இஸ், ஃபார் அவேனா நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணணும், சரி 2 ஒயர் இருக்காப்போ ஒன்று 0.5 mm, இன்னொன்று 1 mm டயாமீட்டர், பட் ரெண்டுலேயும் சேம் கரண்ட். ஃபார் அவேனா என்னது, அவுட் சைட். ஸோ ஒரு சாலிடு சிலிண்டரில் அவுட் சைடில் என்ன ஃபார்முலா வரும், μ0I/2πr கரெக்டாக. r is the distance from the axis to the point P. இப்போ 2 ஒயர்லையுமே இது ஒயர் 1, இது ஒயர் 2. இந்த ஃபார்முலாவை கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி ஃபார் அவே பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்கான், வெரி ஃபார் அவே பாயிண்ட். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த ஃபார் அவே பாயிண்ட்டு எவ்வளோனே கொடுக்கல, ஆரோட வேல்யூவே கொடுக்கல. இந்த ப்ராப்ளமில் ஆரோட வேல்யூ கொடுக்கல இல்லையா, 2 ஒயர் கேஸ்லையுமே. ஸோ வி நீட் டு கன்சிடர் டு பி ஆர் இஸ் சேம். அதாவது ஃபார் அவே பாயிண்ட்னா அவுட் சைடு. ஃபார் அவேன்னு சொல்லலாம், வெரி ஃபார்னு சொல்லலாம், இல்லை அவுட் சைடுன்னு சொல்லலாம். ஸோ சேம் ஃபார் போத் ஒயர்ஸ். நம்ம ரெண்டுமே சேம் ஒயர், போத் ஒயர்ஸ்க்குமே சேம் டிஸ்டன்ஸ், பட் இட் இஸ் வெரி ஃபார் ஃப்ரம் த ஒயர், பட் சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆர் சேமு, μ0 சேமு, 2π சேமு, கரண்ட்டும் 2 இதுலேயும் ஃப்ளோ பண்ணுறதும் சேம் தான். ஸோ 2 ஒயர்லேயும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும், B1 is equal to B2. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். புரியுதாப்பா? எஸ்ப்பா. இந்த வீடியோ நம்ம இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில், லைக் பண்ணுங்கள். டெய்லி நம்ம வீடியோலேருந்து சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்போ. அன்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.